அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சோனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதம் சபாபருவம் பகுதி 18 பார்க்க இருக்கிறோம். திரௌபதியோட சபதத்தை கேட்ட பீமன் எழுந்து திரௌபதியோட இரு சபதத்தையும் நிறைவேற்ற நானும் என் கதையும் துணை நிற்போம், இது சத்தியம்னு சொல்கிறான். அர்ஜுனன் திரௌபதியின் இந்த சபதத்துக்கு மூல காரணமான கர்ணனை என் காண்டீபத்திலிருந்து புறப்படும் பானங்களால் துளைத்து மடிய செய்வேன், இது சத்தியம்னு சொல்கிறான். திருதராஷ்டிரன் இப்போது திரௌபதியை சமாதானம் செய்தால் நிலைமையை சீர் செய்யலாம், அவளது சபதத்தை திரும்ப பெற செய்யலாம் என்ற எண்ணத்துடன் திரௌபதி உனக்கு வரம் தருகிறேன் என்றான். அதற்கு திரௌபதி, இந்த சபையில் சூதால் தோற்ற அவர்களை சூதாலேயே வென்றுவிட்டேன். பாண்டவர்களுக்கு அவர்கள் ராஜ்யம் வேண்டும், அதை நான் வரமாக கேட்க முடியாது, அது அவர்கள் தேசம். சத்திரியர்களான பாண்டவ புத்திரர்கள் தங்கள் ராஜ்யத்தை யுத்தம் செய்து வென்று பெற்றுக்கொள்வார்கள். ஆகையால் இப்போது தங்களின் வரம் தற்போது எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டாள். மன்னன் திருதராஷ்டிரன் யோசிக்கிறான். பாண்டவர்கள் ஐவரும் இப்போது சுதந்திரமானவர்கள். இப்போது மேலும் பேச்சை வளர்த்தினால் இன்றே யுத்தம் துவங்கிவிடும். இதற்கு உடனே அணை போட வேண்டும். இதையெல்லாம் மனதில் கொண்டு, யுதிஷ்டிரா, இங்கு சபையில் நடந்தவைகள் யாருக்கும் விருப்பம் இல்லாதவைகளாய் நடந்துவிட்டன. நாளை சபை கூடியதும் மறுபடியும் பேசலாம். இப்போது நீங்கள் ஐவரும் திரௌபதியுடன் சென்று ஓய்வெடுங்கள்னு கூறி அனுப்பி வைக்கிறான். பாண்டவர்கள் வெளியேறியதும் பலரும் சபையை விட்டு தொடர்ந்து வெளியேறுகிறாங்க. துரியோதனன் மற்றும் அவன் உடன் சகோதரர்கள் துரியோதனனின் நலம் விரும்பிகள் திருதராஷ்டிரரிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று அந்த மண்டபத்திலேயே தங்கியிருந்தாங்க. பாண்டவர்கள் நாடு, நகரம், செல்வம் இவை அனைத்தும் இல்லை என்றாலும் இப்போது சுதந்திரமானவர்களாக இருக்கின்றார்கள். திரௌபதியின் சபதத்தை முன்னிட்டு பீமனும் அர்ஜுனனும் துரியோதனனையும் துச்சாதனனையும் கொல்வதாக சபதம் எடுத்திருக்கிறாங்க. நாளையே அவர்கள் யுத்தத்துக்கு வந்தால் அனைவரும் அவர்களுக்காக துணை நிற்பாங்க. ஆகவே இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு விவாதிக்கிறாங்க. இறுதியில் பாண்டவர்களை 12 வருட கால வனவாசம் செல்ல வேண்டும், 1 வருடம் அஞ்ஞாதவாசம் இருக்க வேண்டும். அப்படி அவங்க செஞ்சால் பகடையில் தோற்ற நாடு செல்வங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதா சொல்லி காட்டுக்கு அனுப்ப வேண்டும். 1 வருட அஞ்ஞாதவாசத்தில் அவங்கள கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் 12 வருட காலம் காட்டில் இருக்க வேண்டும். இதை திருதராஷ்டிரர் யுதிஷ்டிரரிடம் சொல்ல வேண்டும். மன்னரின் ஆணையை யுதிஷ்டிரன் தட்டமாட்டான். இதை செய்யாவிட்டால் பாண்டவர்கள் தாங்கள் எடுத்த சபதத்தின்படி யுத்தத்துக்கு வருவார்கள் என்று திருதராஷ்டிரரிடம் பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க பாருங்களேன் அந்த காலத்தில். பாவம் இல்லையா? சூதுங்க. அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு. தர்மம்ன்றது தோக்குற மாதிரி இருக்குங்க, ஆனால் என்றைக்குமே உண்மையும் தர்மமும் வெல்லுங்க. அதை தான் இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்துதுங்க. நன்றி.